இப்போ வந்து நம்ம முகூர்த்தம் நேரம் பார்க்குறோம், நல்ல நேரம் பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி நல்ல கிழமைகள் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மண்டபத்தில வைக்கலாம், இப்படி வைக்கலாம் அப்படின்னு சூப்பர். சொல்லிட்டு. நம்ம எல்லாமே பார்த்தாலும் ஒரு தம்பதிகளுக்கு சேர்ந்து வாழ்றதுக்கு இது மட்டும் போதாது இல்லையா? ஸோ இந்த ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு நீங்க திருமணம் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட வாழ்க்கை ரொம்ப சூப்பரா போகும் அப்படின்னா என்ன பரிகாரம் சார் செய்யலாம்? நிச்சயமாம்மா. முன்னோர்களும், வேதங்களும், ரிஷிகளும் நமக்கு நிறைய நல்லதை சொல்லிக் குடுத்துருக்குறாங்க. நம்ம ரிஷி வாக்கியப்படியும், முன்னோர்களுடைய வாக்குப்படியும், நாம் படித்த படிப்புப்படியும் ஐதீகமாக நம்ம சில விஷயங்களை முறையாக செயல்படும்போது இறைவன் நம்ம பக்கத்திலே இருப்பாருங்க. அந்த இறைவனை வழிபாடு செய்து நம்மளோட இல்லற வாழ்க்கையில் இருந்தோம்னா, இல்லறத்தில் பிரிவே வராது. நம்ம போட்ட முடிச்சு தப்பாக போகாது. ஓகே. இது நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு 2 விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு முன்னாடி 2 விஷயம். ஒரு திருமணம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறோம், லவ் மேரேஜ் பண்ணுறாங்க, எது வேணாலும் இருக்கட்டும், கல்யாணம் தான் அதுக்கு பேர். அந்த கல்யாணத்தில் நம்ம ஒரு பேச்சு ஆரம்பித்ததுலேருந்து அந்த கல்யாணம் வரைக்கும் தடை இல்லாமல் போகணும். இது ஃபஸ்ட்டு. இதில் 2 தடை விழுந்துடும் சில இடத்துல. அப்புறமா 2 நாள் நிப்பாட்டி வச்சுருவாங்க, 2 மாதம் நிப்பாட்டி வச்சுருவாங்க. சில பேர் லவ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பேசுவாங்க, திடீர்னு 6 வருஷம் லவ் பண்ணியிருப்பாங்க, 7வது வருஷம் ஃப்ளாப்பு, திருப்பி 8வது வருஷம் திருப்பி சேருவாங்க. இப்பயே கடவுள் சொல்லிட்டாரு, உனக்கு அவன் செட் ஆக மாட்டான்ட்டார்.